ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அதை வந்து ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்கள் பிசி இல்லைன்னா மொபைல் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலில் வந்து டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிக்கங்க. இதில் இ-சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் வந்து டிஎன்இஜிஏ கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதை வந்து டிஎன்இஜிஏ கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டு இ-சேவை. இதில் வந்துட்டு இங்கிலீஷில் பர்சனில் மாற்றிக்கோங்க. இதில் சிட்டிசன் லாகின் சொல்லி கீழே இருக்கான். சிட்டிசன் லாகின் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க கீழே நியூ யூசர் சைன்அப் கேர்ன்னு சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் தாலுக், மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் ஐடி, ஆதார் நம்பரு, அப்புறம் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு லாகின் ஐடி லாகின் ஐடி போடுறீங்களோ அதில் தான் வந்து சேவ் ஆகும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு இதில் நீங்கள் எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதில் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. இதில் உங்கள் நேம் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு வந்து காட்டுச்சுன்னா முன்னாடி இன்சல் போட்டு டாட் வந்து வச்சு கொடுத்துங்க. யூசர் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டில் வந்து ஒரு கேபிட்டலரு, ஒரு ஸ்மாலரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பரு, ஒரு 2-3 நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி தான். அந்த டிஜிட்டில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இதில் கீழே இருக்கிற கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் எல்லா வகையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வாங்கிறதுக்கான வெப்சைட் இது. இதில் வந்துட்டு கீழே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லியிருக்கான். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த பேஜில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை. இதில் வந்துட்டு கீழே வந்து 503 அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் 503 அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களுடைய நேம் வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா வந்து அதில் இன்னொரு வெப்சைட்டு இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னோடய சேனல்லே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் மூலிமா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதில் உங்கள் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், மேரேஜ் ஸ்டேட்டஸு, ரிலீஜன், கம்யூனிட்டி ஐடி, அப்புறம் கேட்டகரி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பரு, ஃபேவரட் கலர், அடுத்து நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, தாலுக், லொக்கேஷன், பின்கோடு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துங்க. அப்புறம் லோக்கல் பாடி, வில்லேஜ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பரு,
அப்படி எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து திரும்ப வந்து உங்களோட யூசர் நேமு பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். இதில் வந்து எல்லாம் கொடுத்துங்க. ரிலீஜன், கம்யூனிட்டி ஐடி சேம் ப்ராசஸ் தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துங்க. அடுத்து உங்கள் மதர் நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸு, கேஸ்ட்டு, கேஸ்வரி அதில் கொடுத்த மாதிரியே வந்து இதுலேயே வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இதில் கொடுத்துங்க. ஆதார் கார்டு நம்பரு, ஃபேவரட் கலரு, இதில் உங்கள் ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துங்க. அடுத்து குவாலிஃபிகேஷனு இதில் வந்துட்டு 10th 12th டிகிரி, மாஸ்டர் டிகிரி, டிப்ளமோ, இப்படி நீங்கள் எந்தெந்த கோர்ஸில் வந்து முடிக்கிறீங்களோ அந்தந்த கோர்ஸில் வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எந்த வருஷம் வந்து எந்த வருஷத்தில் படிச்சிங்க, எத்தனை பர்சன்டேஜ், சர்டிஃபிகேட் நம்பரு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து கொடுத்துங்க. இயர் ஆஃப் பாசிங், செகண்ட் லாங்குவேஜ், மேஜர் சப்ஜெக்டு, யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துங்க. அடுத்த ஸ்கில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு எந்த ஸ்கில், என்ன ஸ்கில் வந்து இருக்கோ அந்த ஸ்கில், டைப் ரைட்டிங்காக இல்லை ஷார்ட்கண்டாக, கம்ப்யூட்டர் கோர்ஸாக, லாங்குவேஜ், ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸாக, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், என்சிசி லைசன்ஸஸாக, அக்குபரேஷன் ஸ்கில்ஸாக, இப்படி வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ்டாக டிரைவிங் சம்மந்தமாக கனரக வாகனங்கள் ஓட்டுவோம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல வந்து வேலை பார்த்தீங்க, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும், எம்ப்ளாயி நேமு, சர்டிஃபிகேட் அங்கே வந்து எதுவும் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை கொடுத்துங்க. அதில் டிசைனேஷனில் வந்து எந்த வாகனங்களில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஓட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சீப்பு டிரைவர் ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. அடுத்து டெக்னிக்கல் டைப்பில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து சைபர் செல்லில் வந்து நீங்கள் அதிகமாக ஈடுபாடு வந்து இருக்கிறவங்க அதில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து இயர் ஆஃப் பாசிங், மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனு, சர்டிஃபிகேட் டைப்பு, இன்ஸ்டியூட் டைப்பு, கோர்ஸ் டியூரேஷன் மந்த்து, அப்புறம் சப்ஜெக்டு, குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்டு அதில் ஒன்றா ஆட் பண்ணிக்கங்க. இதில் வந்துட்டு கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக, இல்லை டிப்ளமேட்டிக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கூட செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.